இருக்கிறார்கள். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். உற்சாகத்தோடு ஒரு மக்கள் தலைவருக்கு பின்னால் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதே தங்களுடைய இலக்கு என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அமைச்சர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் குறிப்பிட்டு பேசுவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் இலக்கை நோக்கி இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற விழிப்புணர்வு ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகின்றது. காலை 6 மணி அளவில் இந்த விழிப்புணர்வு ஓட்டமானது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் கலந்து கொண்டு தற்பொழுது விழிப்புணர்வு இந்த மாரத்தானில் தற்பொழுது கலந்து கொண்டு வருகின்றனர். விழிப்புணர்வு பாடலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் போதை இல்லாத மாநிலத்தை உருவாக்க விளையும் நோக்கிலேயே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றக்கூடிய வகையில் சீரிய முன்னெடுப்பாக இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உன் தலை நிமிர, உன் நிலை உயர, முடிவெடுத்திடு, சே நோ டு ட்ரக்ஸ் என்கின்ற அந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டும் தற்பொழுது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் போதை பொருள் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு ஓட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் தற்பொழுது தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் சென்னை காமராஜர் சாலை முதலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மாரத்தான் போட்டி விழிப்புணர்வு மாரத்தானானது நடைபெற இருக்கின்றது. 6 கிலோமீட்டர் தொலைவிற்குமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த மாரத்தான் ஓட்டத்திலேயே கலந்து கொண்டு தற்பொழுது ஓடி வருகின்றனர். கிட்டத்தட்ட விளையாட்டு வீரர்கள், பெண்கள், ஆண்கள் என பலரும் இந்த மாரத்தான் ஓட்டத்திலேயே கலந்து கொண்டு தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலையில் ஓடி வருகின்றனர். அவர்களுடன் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செயலர்களும் அந்த மாரத்தான் ஓட்டத்திலே கலந்து கொண்டு தற்பொழுது அந்த மாரத்தானில் பங்கேற்று வருகின்றனர். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற பெயரில் இந்த மாரத்தானானது நடைபெற்று வருகின்றது. அதே போன்று ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்கின்ற அந்த வாசகத்தையும் தற்பொழுது விஜய் அங்க இருக்கக்கூடிய அந்த போர்டிலேயுமே எழுதியிருக்கின்றார். பிரத்யேக விழிப்புணர்வு பாடலுடன் இந்த மாரத்தான் போட்டியானது தொடங்கி இருக்கின்றது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் இந்த விழிப்புணர்வு மாரத்தானானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக பல முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டுடைய அரசு மேற்கொண்டு வரும். அந்த வகையில் இந்த வருடம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலான அரசு இந்த சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு ஒழிப்பு தினத்தை ஒட்டி இந்த விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்த மாரத்தானிலேயே பங்கேற்று அங்கு இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என அவர்களுடனும் சேர்ந்து இந்த மாரத்தானிலேயே பங்கேற்று அவர்களுடன் ஓடி வருகின்றார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி இந்த விழிப்புணர்வுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காலை 6 மணிக்கு எழுந்து தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சீக்கிரமாக முதலமைச்சர் கலந்து கொண்டது கிடையாது. தினமும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டினுடைய முன்னெடுப்புக்காக தினமும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையிலேயே தற்பொழுது இன்று இந்த மாரத்தான் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகின்றது. சமீபத்தில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை திட்டமானது நடைபெற்றிருந்தது. நேற்று 300 பேருந்துகளுக்கான சிறப்பு அந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த பேருந்திலும் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதும் போதைப் பொருளை ஒழிப்பதுமே தங்களுடைய இலக்கு என்கின்ற அந்த ஒரு வாசகத்தை தொடர்ந்து முன்னெடுத்து பல நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தனர். அதன்படி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் கூறும் பொழுதும் இளைஞர்களை எவ்வாறு போதையிலிருந்து மீட்பது என்பதற்கு ஒரே ஆயுதம் விளையாட்டு என்கின்ற அந்த ஒரு கருத்தையை தொடர்ந்து அடிப்படையாக முன்வைத்திருந்தார். அதன்படி ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்கின்ற அந்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்று வருகின்றது. மாணவர்கள், இளைஞர்கள் என போதையில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும்
அவர்களுக்கு போதையிலிருந்து மீட்பதற்கு ஒரே ஆயுதமாக இருப்பது விளையாட்டு என்கின்றது. விளையாட்டு என்பது ஒரே அடிப்படையாக இருப்பதாகவும், அதனால் விளையாட்டு மட்டுமே போதைப் பொருளிலிருந்து ஒருவரை மீட்பதற்கான ஒரு ஆயுதம் என்கின்ற ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த மாரத்தான் போட்டியானது நடைபெற்று வருகின்றது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.